இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ காட்டில் வந்துட்டு அப்படியே ஆடு மேய்ச்சிட்டு பூ பறித்து கட்டலான்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க. நம்மக்கிட்ட இருக்கிற அதிசய ஆடுலாம் பார்த்தீங்கன்னா பூச்செடி கடிக்கவே இல்லை. நான் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செடி அதிசயமாக வச்சுருந்தோம்னா அதை வந்து கடிக்கும். இப்போ நிறைய செடி தோட்டமாக இருக்கனால கடிக்கலையாட்டிக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா செடி கட் பண்ணி விட்றப்பயே கொண்டு போய் போட்டோம். ஒரு ஆடு கூட முந்து கூட பார்க்கல. அதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாதகமாக மாற்றிட்டு மல்லிகைப்பூ காட்டில் இருக்கிற கீழே இருக்கிற புல்லெல்லாம் மேய்ச்சிட்டு அப்படியே ஒவ்வொரு பூ இருக்குதா அதை வந்து பறித்து கட்டலான்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க. செடி பார்த்தீங்கன்னா இப்போ தானே கட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக துளிர் வரதுனால பூ வந்துட்டு கம்மியாக தான் இருக்குது. நம்ம வரக்குலேயே பார்த்தீங்கன்னா ஊசி நூல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் பார்த்தீங்கன்னா ஊசியில் தாங்க கோர்க்க ஆரம்பித்தேன். பூ பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகலாம் இல்லைங்க. இன்னும் ஒரு 4-5 நாள் போனால் கடை கொண்டு போகிற அளவுக்கு பூ வந்துடும். இருக்கிற பூ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோர்த்தாச்சு. மொக்கு பார்த்திங்கன்னா கோர்த்ததுக்கப்புறம் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. நம்ம வீட்டுக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு முல்லைப்பூ செடி இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற பூ பறிச்சாச்சுங்க. இந்த மல்லிகைப்பூ காட்டுக்கிட்டேயே ஒரு 2-3 செடி வச்சுருக்குறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப மொக்கு குட்டி குட்டியாக இருக்கும். வீட்டுக்கு நல்லா பெருசாக இருக்குங்க. எல்லாத்தையும் பறிச்சிட்டு வந்து அதையும் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்ட ஆரம்பிச்சாச்சு. வீட்டுக்கு போனால் பார்த்திங்கன்னா வேலை ஃபுல்லாக இருக்கும். நைட்டு தான் உட்காந்து விரிஞ்சதுக்கப்புறம் கட்டிகிட்டு இருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா ஆடு மேய்ச்ச மாதிரி ஆச்சு, பூ கட்டின மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு பூக்காட்டிலே உட்காந்து மல்லிகைப்பூவும் கோர்த்தாச்சுங்க. முல்லைப்பூவும் பார்த்திங்கன்னா கட்டியாச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா ரெண்டுமே அழகாக இருந்தது மொக்காக இருக்கிறனால. அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஏரியா ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அவங்க கூட பார்த்திங்கன்னா நாயும் பேசிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா கட்டித்தரலாம் கூட்டிகிட்டு ஆட்டில் கொண்டு வந்து கட்டிடலான்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்டு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.